மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது இயல் 9 ஜெயகாந்தம் நினைவு இதழ் திருப்புதலை பார்த்தோம். கருத்தாளமும் வாசகச் சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன். சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் அவர். சிறுகதை, புதினம், திரைப்படம், முன்னுரை, பேட்டி என எதை தொட்டாலும் தனி முத்திரை பதித்தவர். இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர். மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன் அவர்கள். அவருடைய காந்தத்தன்மையுடைய எழுத்தை நினைவூட்டும் வகையில் அவரது படைப்பு புதையலிலிருந்து சில மணிகளை தொடுத்து ஜெயகாந்தம் என்னும் நினைவு இதழ் உருவாக்கப்பட்டுள்ளது. விருதுகள்: குடியரசுத் தலைவர் விருது, சாகித்ய அகாதமி விருது, சோவியத் நாட்டு விருது, ஞானபீட விருது, தாமரை திருவிருது போன்ற பல விருதுகளை பெற்றவர். சமூக அமைப்பின் முரண்பாடுகளை தன்னுடைய எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர். நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர். உள்ளடக்க விரிவாய் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்களில் விதைத்தவர். தன்னை எறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர். அவர்தான் ஜெயகாந்தன் அவர்கள். நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு. என் எழுத்துக்கு ஒரு லட்சியமும் உண்டு. நான் எழுதுவது முழுக்க முழுக்க வாழ்க்கையிலிருந்து நான் பெறும் கல்வியின் விளைவும் எனது தனிமுயற்சியின் பயனுமாகும் என்றார். எதற்காக நான் எழுதுகிறேன் என்று நான் சொன்ன காரணங்களுக்கு புறம்பாக நடந்தால் நான் கண்டிக்கப்படவும் திருத்தப்படவும் உட்பட்டிருக்கிறேன் என்றார். ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை என்றார் அசோகமித்ரன். கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்துக்கள், புது விளக்கங்கள், ஆழம், கனம், இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதைகளில் பூரணமாக காணலாம். நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச் செருக்கு, கம்பீரமான குரல், வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள், இவைகள்தான் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளங்கள். சிறுகதை தொகுப்புகளையும் பல குறும்புதினங்களையும் பல புதினங்களையும் மொழிபெயர்ப்பு நூல்களையும் அவருடைய ஒரு சில படைப்புகள் திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. எழுத்தாளர் ஒருவருடைய படைப்பு நோக்கத்தையும் படைப்பு பாங்கையும் வாழ்க்கை சிக்கல்கள் குறித்த கண்ணோட்டத்தையும் உணர்த்துவதுதான் முன்னுரை என்பது. தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரைகள் எழுதிக்கொள்ளும் ஜெயகாந்தன் பின்னர் வரவிருக்கும் கேள்விகளுக்கு தரும் பதில்களாக அவற்றை ஆக்கிவிடுகின்றார். ஜெயகாந்தன் அவர்கள் சில கவிதைகளையும் திரைப்பாடல்களையும் படைத்திருக்கின்றார். அவருடைய படைப்பாற்றலினுடைய மற்றொரு பக்கம்தான் அது. அது மட்டுமல்லாது உடனுக்குடன் அறிவார்ந்த எதிர்வினையாக ஜெயகாந்தன் அளிக்கும் பதில்களுக்கு முன்னால் அவரிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி கணைகளை மழுங்கி போய் விடுகின்றன. சிறுகதை தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதை. அதில் மனிதம் என்பது பறந்து விரிந்த வானத்தை போன்றது, எல்லைகளற்றது. இதை நம்மால் மேற்கொள்ள முடியாதென்று யாரும் ஒதுங்கிவிட முடியாது.
ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு சிறு புன்னகை, ஒரு தோள் தட்டல், இரண்டொரு அன்புச் சொற்கள், தன்னால் என்ற சிறு உதவி, இவையெல்லாம் தான் மனிதம் என்பது. மனிதத்தினுடைய துளியளவு வெளிப்பாடு ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு உதவக்கூடியதாக அமைந்திருக்கும். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது சித்தாளு என்ற கவிதை பேழையையும் தேம்பாவணி என்ற கவிதை பேழையையும் பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 211 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. சித்தாளு நாகூர் ரூமி அவர்கள் எழுதியது. முகமது ரஃபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். 23/4/1958 ஆண்டு சாகுல் அமீது சித்தி ஜெமீவா பேகம் ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தவர். இவர் 80களில் கணையாளி என்ற இதழில் எழுதத் தொடங்கினார். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர். மீட்சி, சுபமங்கலாம், புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகி இருக்கின்றன. இதுவரை நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகள் வெளியாகி இருக்கின்றன. மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றோடு கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்திருக்கின்றார் நாகூர் ரூமி அவர்கள். சித்தாளு வானுயர்ந்த கட்டடங்களை பார்த்து வியக்கிறோம், அதிசயம் என்றும் போற்றுகின்றோம். வானளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய கட்டடங்களை நாம் பார்த்து வியந்திருக்கின்றோம். அது உலக அதிசயம் என்றும் நாம் போற்றியிருக்கின்றோம். ஆனால் அதனை உருவாக்க உழைத்தவர்கள், வியர்த்தவர்கள், தன்னுடைய இடுப்புடைய பாடுபட்டவர்களை நாம் என்றாவது நினைத்து பார்த்ததுண்டா? அந்த ஏழைகளினுடைய துயரை, ஏங்கக்கூடிய அவர்களினுடைய வாழ்வை, அவர்களினுடைய பசிக்குறி முகங்களை ஒரு நொடி பொழுதேனும் நாம் நினைத்து பார்த்ததுண்டா? பல்வேறு விதமான இன்னல்களில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களினுடைய நிலையினை பல கவிஞர்கள் நினைத்திருக்கின்றார்கள். அவர்களினுடைய மனச்சுமையை அறியாதிருக்கக்கூடிய செங்கற்களைப் போலவே இருக்கக்கூடிய கல் மனங்களுக்குள் மனிதம் என்பதை அவர்கள் புகுத்த முயற்சி செய்கின்றார்கள். பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே, தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள். வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு, தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு. அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அடுக்காமல் இவள் சுமக்கும் கற்களெல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக. செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது. புரிந்ததா மணர்களே? இக்கவிதையில் சித்தாளுவினுடைய மனச்சுமைகளை பற்றி தெளிவுற எடுத்து கூறுகின்றார் கவிஞர். இவருடைய வேலையை மிகப்பெரியதான சுமைகளை உடையது. ஆனால் அவரை நாம் அழைப்பதோ சித்தாளு என்று நாம் அழைக்கின்றோம். இன்றைய உலகத்தினுடைய காலம் என்பது, இன்றைய உலகம் என்பது பொற்காலமாக அமைந்திருக்கின்றது.
இன்றைய உலகமானது பொற்காலமாக அமைந்திருக்கின்றது. அப்படி பொற்காலமாக அமைந்திருந்தாலும் அவருடைய தலையில் எழுதியிருப்பதோ, அவருடைய தலையெழுத்தோ தன்னுடைய தலையில் கல் சுமப்பதுதான், செங்கல்லை சுமப்பதுதான். ஏனென்றால் இவருடைய காலம் என்பது கற்களை சுமக்கக்கூடிய கற்காலமாகவே அமைந்துவிட்டது. இவருடைய காலமானது கற்களை சுமக்கக்கூடிய கற்காலமாகவே அமைந்துவிட்டது. இந்த பூமியில் பலர் தன்னுடைய தலையில் கை வைத்து தன்னுடைய வாழ்வு தொலைந்து விட்டதே என்று புலம்புகின்றார்கள். ஏதேனும் ஒரு தோல்வி ஏற்பட்டாலோ அல்லது இன்னல்கள் ஏற்பட்டாலோ, தன்னுடைய வியாபாரத்தில் நட்டம் ஏற்பட்டு விட்டது என்றாலோ, தன்னுடைய வாழ்வே தொலைந்து போய் விட்டதே என்று நினைத்து தன்னுடைய தலையில் கை வைத்து புலம்புகின்றார்கள். ஆனால் இவரோ தன்னுடைய வாழ்வினை தொலைக்காமல் இருப்பதற்காக, தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தலையில் கை வைத்து செல்கின்றார். தன்னுடைய வாழ்வை தான் காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய வாழ்வானது தொலைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இவர் தலையில் கை வைத்து செல்கின்றார். வாழ்க்கையில் பணம், பதவி, பட்டம் என்று தலைக்கணம் பிடித்தவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றார்கள். மிகுதியான பணம் சேர்க்க வேண்டும், பதவி கிடைக்க வேண்டும், பட்டங்களை பெற வேண்டும் என்று தலைக்கணம் பிடித்தவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றார்கள். ஆனால் சித்தாளுவோ தலையில் இருக்கக்கூடிய கணமே அவருக்கு வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஒரு சிலருக்கு வாழ்வில் தலைக்கணம் இருக்கின்றது. பணம், பதவி, பட்டம் என்று தலைக்கணம் பிடித்தவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றார்கள். ஆனால் சித்தாளான இவருக்கோ தலையில் இருக்கக்கூடிய கணமே அவருடைய வாழ்வாக ஆகிவிட்டது. அடுக்குமாடி கட்டிடமாகட்டும் அல்லது மிக உயர்ந்த அலுவலகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களினுடைய கனவு அவை எப்படி அமைய வேண்டும் என்பதை கனவு காண்பார்கள். தன்னுடைய அடுக்குமாடி கட்டடம், தன்னுடைய அலுவலகம் எப்படி அமைய வேண்டும் என்று அவர்கள் கனவு காண்பார்கள். அவர்களினுடைய கனவுக்காக சற்றும் அலுப்பில்லாமல், சற்றும் சலிப்பில்லாமல், சிறிதும் சோர்வடையாமல் அவர்களினுடைய கனவுக்காகவே இவர் கற்களை சுமந்து செல்கின்றார். எவ்வளோ உயரமான தலங்களாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கக்கூடிய பொருள்களை தலையில் சுமந்து செல்வார்கள் இவர்கள். அவர்களுடைய மனதில் 1000 சுமைகளானது இருக்கும். அப்படி பாரத்தை சுமந்து செல்லும் பொழுது அவர்களுடைய உடல் வியர்வையிலேயே நனைந்துவிடும். பல சமயம் உடலில் அடிபட்டு இரத்தம் வரும், சோர்வடைவார்கள். அப்படி அவர்கள் சுமர்ந்து அலுப்பில்லாமல் கற்களை சுமந்து செல்வது எதற்காக? அடுத்த வேளை உணவுக்காக. ஒருவேளை அவர் இறந்துவிட்டாலும் சரி, மக்களினுடைய மனதில் ஏற்படக்கூடிய சலனம் என்பது சிறிதளவாகத்தான் இருக்கும். சிறிதளவு மட்டுமே சலனப்படுவார்கள். அப்படி பல்வேறுபட்ட இன்னல்களை அடைந்து செங்கற்களை சுமந்து செல்லக்கூடிய அவர்களினுடைய மனச்சுமையை அவர்கள் சுமந்து செல்லக்கூடிய அந்த செங்கற்கள் கூட அறியாது, அவை கூட அவற்றை அறிந்திருக்காது என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. தேம்பாவணி
தேம்பாவணி என்ற இந்நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் அவர்கள் 8/11/1680 ஆண்டு இத்தாலி நாட்டில் பிறந்தவர். அவருடைய இயற்பெயர் கான்சுடான்சு ஜோசப் பெஸ்கி என்பது, அதாவது கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்பதுதான் அவருடைய இயற்பெயர். அவருடைய பெற்றோர்கள் கொண்டல் போபெஸ்கி எலிசபெத் அம்மாள். கொண்டல் போபெஸ்கி எலிசபெத் அம்மாள் ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தவர்தான் கான்சுடான்சு ஜோசப் பெஸ்கி என்பவர். இவர் மதபோதகராகவும் எழுத்தாளராகவும் அறியப்படுகின்றார். இத்தாலி, லத்தீன், கிரேக்கம், தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், உருது, எபிரேயம், தெலுங்கு ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர். வீரமாமுனிவர் என்றும் தைரியநாதன் என்றும் அழைக்கப்படுபவர். இவர் இயற்றிய நூல்கள் சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், பரமார்த்த குருகதைகள், தேம்பாவணி, திருக்காவலூர் களமகம், கித்தேரியம்மாள் அம்மானை, ஞான உபதேசம், வேத விளக்கம், அழுங்கல் அந்தாதி, கொடுந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம் போன்ற பல நூல்களையும் உரைநடை நூல்களையும் மொழிபெயர்ப்பு நூல்களையும் இயற்றியிருக்கின்றார். தேம்பாவணி தேம்பா குற்றல் அணி என பிரிந்து வாடாத மாலை என்றும், தேன் குட்டல் பாக்குட்டல் அணி என பிரிந்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலானது பொருள் கொள்ளப்படுகின்றது. கிறித்துவினுடைய வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசேப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது. இப்பெருங்காப்பியமானது 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் உள்ளடக்கி 3615 பாடல்களை கொண்டிருக்கின்றது. வீரமாமுனிவர் ஒருமுறை திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்ற மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டவர். இவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இஸ்மத் சந்நியாசி என்ற பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள். அவர் இயற்றிய தேம்பாவணி என்ற காப்பியத்தை காண்போம். தேம்பாவணி. பசுந்தங்கம், புதுவெள்ளி, மாணிக்கம், மணிவைரம் யாவும் ஒரு தாய்க்கு ஈடில்லை என்கிறார் ஒரு கவிஞர். பசுந்தங்கம், புதுவெள்ளி, மாணிக்கம், மணிவைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா என்று கேட்டார் ஒரு கவிஞர். தாயினுடைய அன்பை எழுதுவதற்கு உலகத்தினுடைய மொழிகளானது போதாது. தாயை இழந்து தனித்துறும் துயரம், தாயை இழந்து தனிமையில் இருக்கக்கூடிய அந்த துயரம் என்பது மிகவும் பெரியது, மிகவும் கொடியது. மகிழ்ச்சியை மற்றவர்களிடத்தில் பகிர்கின்றோம் என்றால், நமக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை பற்றி பிறரிடத்தில் பகிர்ந்து சொல்கின்றோம் என்றால் அது பெருகிச் செல்லும். அதே சமயத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துயரத்தை பற்றி, இன்னலை பற்றி பிறரிடத்தில் பகிர்கின்றோம் என்றால் அந்த இன்னலானது குறையும். சுவரோடு ஆயினும் சொல்லியலு என்பார்கள் அல்லவா. உனக்கு ஏதேனும் துயரம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு சுவரிடமாவது சொல்லி எழு என்று சொல்வார்கள். துயரத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனங்கள் மனிதத்தினுடைய முகவரிகளாக இருக்கின்றன. சாதாரண உயிரினங்களுக்கும் துயரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனிதம் இருந்தால் எத்தனை ஆறுதலாக இருக்கும். முன் நிகழ்வு. கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் அவர்கள். இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். அவரை கிறித்துவினுடைய வருகையை அறிவித்த முன்னோடி எனப்படுகின்றார். வீரமாமுனிவர் தன்னுடைய காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயரிட்டிருக்கின்றார். கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். அச்சூழலில் அவருடைய தாய் இறந்துவிட்ட பொழுது
கருணையன் அடையக்கூடிய துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல்களானது படம் பிடித்து காட்டுகின்றன. முதல் பாடல் எலிசபெத் அம்மையார் அடக்கம் கருணையன் கண்ணீர். பூக்கையை குவித்து பூவே புரிவொடு காக்கென்று அம்பூஞ்சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதிலுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கநீர் பொழிந்தான் மீதே. கருணையன் தன்னுடைய கரங்கள் இரண்டினையும் மலர் போல குவித்து வணங்கி பூமி தாயை நோக்கி என் அன்னையின் உடலை அன்போடு காப்பாயாக என கூறி குளையினுள் மலர்களை கொண்டு படுக்கை அமைத்து உலகின் செம்மையான அறங்களை எல்லாம் செய்து வாழ்க்கை நடத்திய தன் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து மலரும் தூவி கண்ணீர் சிந்தினான். கருணையன் தன் தாயின் மீது கொண்ட தாயன்பை காட்டக்கூடிய பாடல் இது. தாயின் பிரிவு அவரை மிகவும் துயரம் கொள்ளச் செய்கிறது. தாயின் உடலை மண்ணுள் அடக்கம் செய்யும் முன் அக்குழியினுள் மலர்களை கொண்டு படுக்கை அமைத்ததும் மூடிய பின் மலர் தூவி வணங்கி கண்ணீர் சிந்தி அழுததையும் அவனின் தாய்ப்பாசத்தை காட்டுகிறது. இரண்டாவது பாடல் வாய்மணியாக கூறும் வாய்மையே மழை நீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன். தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்குள் வாடி காய்மணியாக முன்னர் காய்ந்தென காய்ந்தேன் அந்தோ. தாயே, தங்கள் வாயினாலேயே மணிபோல கூறும் மெய்யான சொற்களையே மழை நீராக உட்கொண்டேன். உன் மார்பின் மணி மாலை என அசைந்து மனம் மகிழ்ந்து வாழ்ந்தேன். ஆனால் ஐயோ, இன்று தூய மணி போல தூவும் மழைத்துளி இல்லாமல் இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணியாகும் முன்னர் வாடி காய்ந்து விடுவது போல நானும் உன்னை இழந்து காய்ந்தேன். தாயின் இறப்பு கருணையினை எவ்வாறு பாதித்தது என பாடலில் கூறுகின்றார். நெற்பயிர்கள் கதிர்மணி விடும் முன்னர் மழையின்றி வாடி விடுவதைப் போல தான் தன் கருணையாகிய தாயின்றி வாடினேன் என பாடுகின்றார் அவர். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மூன்றாவது பாடல் விரிந்தன கொம்பில் கொய்த வெய்யென உள்ளம் வாட எரிந்தன நுதினச்சு அம்புண்டு இரும்புளை பொன்போல் நோக பிரிந்தன புல்லின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ. தாயே, என் மனமானது விரிந்து நின்ற மரத்தினுடைய கிளையில் இருந்து பறிக்கப்பட்ட மலரினைப் போல வாடியுள்ளது. தீயினையும் நஞ்சினையும் முனையில் கொண்ட அம்பு துளைத்த புண்ணின் வழியால் வருந்துவது போன்று நான் துயரமடைகிறேன். இணையை பிரிந்த பறவையைப் போல இக்காட்டில் அழுதும் சரிவானதும் வழுக்கும் தன்மையுடையதுமாகிய நிலத்திலே தனியே விடப்பட்டு செல்லும் வழி தெரியாது தவிப்பவன் போல் ஆனேனே, ஐயோ. கருணையன் தன் தாயினுடைய பிரிவால் தன் தனிமையை உணர்ந்து அடையும் துன்பத்தை எல்லாம் கூறுகின்றார். பாடலில் தாயை பிரிந்த அவருடைய ஏக்கத்தை நம்மால் காண முடிகின்றது. நான்காவது பாடல் உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் மெய்தான் விரும்பிய உணவு தேடச் செய்முறை அறியேன் காணில் செல்வழி அறியேன் தாய்தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கடிந்தனை தனித்து போனாள். நான் உயிர் பிழைத்து வாழுகின்ற வழியை அறியேன். நினைந்து நான் கண்ட அறிவினுக்கு ஏற்ப என் உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இவ்வுடலின் தன்மையையும் அறியேன். என்னுடைய உடலுக்கு வேண்டிய உணவினை தேடிக் கொணரும் வழிவகைகளை அறியேன். காட்டினிடையே செல்வதற்கான வழிகளையும் நான் அறியேன். என் தாய் தன் கையால் காட்டிய முறைகளை மட்டுமே அறிவேன்.
என் தாய் என்னை மட்டும் தவிக்க விட்டுவிட்டு போய்விட்டாளே. கருணையன் இவ்வுலகினுடைய தாய் சுட்டிக்காட்டிய வழிகளை தவிர எந்த விதமான வழிகளையும் அறியாதவன் என கூறி வருந்தியவர் என் தாய் என்னை விட்டு போனாளே என வருந்துகின்றார். கடைசி பாடல். நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை புட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொள்ளென்று ஒழித்து அழுவ போன்றே. நவமணிகள் பதித்த மணி மாலைகளை பிணித்தது போன்று நல்ல அறங்களையெல்லாம் கோர்வையாக இணைத்த தவத்தினையே அணிந்த மார்பனாகிய கருணையன் இவ்வாறு புலம்பிக் கூறினான். அவன் புலம்பிக் கூறியது கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போல தேன் மலர்கள் பூத்த மரங்கள் தோறும் உள்ள மனம் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனையில் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டில் அழுவது போல் கூச்சலிட்டன. தன் தாய் இறந்ததும் கருணையன் அழுது புலம்பியதை கேட்ட மலர், மரம், சுனை, வண்டு, பறவை என இயற்கை அழுதது என சுட்டிக்காட்டுகின்றார் வீரமாமுனிவர். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது சித்தாளு என்ற கவிதையையும் தேம்பாவணி என்ற கவிதையையும் பற்றி பார்த்தோம். சித்தாளு இன்றைய உலகத்தின் காலம் பொற்காலமாக அமைந்தாலும் இவளின் தலையெழுத்தோ தலையில் செங்கல் சுமப்பதே. இவளின் காலம் கற்களை சுமக்கும் கற்காலமாகவே உள்ளது. இப்புவியில் பலர் தன் தலையில் கை வைத்து தன் வாழ்வு தொலைந்ததே என்று புலம்புவார்கள். ஆனால் இவளோ தன் வாழ்வை தொலைக்காமல் பாரத்தை சுமந்து தன்னை காத்துக்கொள்வதற்காகவே தலையில் கை வைத்து செல்கிறாள். வாழ்க்கையில் பணம், பதவி, பட்டம் என்று தலைக்கணம் பிடித்தவர்கள் உண்டு. ஆனால் சித்தாளான இவருக்கோ தலையில் உள்ள கணமே வாழ்வாகி போய்விட்டது. அடுக்குமாடி கட்டடமோ அலுவலகமோ எதுவாக இருந்தாலும் அடுத்தவர் அவை எப்படி அமைய வேண்டும் என கனவு காண்பார்கள். அவர்களினுடைய கனவுக்காக இவர் அலுப்பில்லாமல் கற்களை சுமக்கின்றார். அடுத்த வேளை உணவிற்காகத்தானே. இவர் இறந்தாலும் மக்கள் மனதில் ஏற்படும் சலனம் சிறிதளவே. சித்தாளின் மனச்சுமைகளை அவர் தலையில் சுமக்கும் செங்கல்லும் அறியாதே. அடுத்து தேம்பாவணி. கருணையன் தன் மலர் போன்ற கையை குவித்து பூமி தாயே, என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி குழியினுள் அழகிய மலர்ப்படுக்கையை பரப்பினான். இவ்வுலகில் செம்மையான அறங்களையெல்லாம் தன்னுள் பொதிந்து வைத்து பயனுள்ள வாழ்க்கை நடத்திய தன் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான். என் தாய் தன் வாயாலே மணிபோல கூறும் உண்மையான சொற்களையே மழைநீராக உட்கொண்டு அத்தாயின் மார்பில் ஒரு மணி மாலை என அசைந்து அழகுற வாழ்ந்தேன். ஐயோ, இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்ற தூவும் மழைத்துளி இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதைப் போல நானும் இப்போது என் தாயை இழந்து வாடுகின்றேனே. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரைப் போல வாடுகிறது. தீயையும் நஞ்சையும் முனையில் கொண்ட அம்பினால் துளைக்கப்பட்டதால் உண்டான புண்ணின் வழியால் வருந்துவது போன்றது என் துயரம். துணையை பிரிந்த ஒரு பறவையைப் போல நான் இக்காட்டில் அழுது இறங்கி வாடுகிறேன். சரிந்த வழுக்கு நிலத்திலே தனியே விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பவன் போல் ஆனேன். நான் உயிர் பிழைக்கும் வழியேறியேன். நினைந்து கண்ட அறிவினுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மையை அறியேன். உடலுக்கு வேண்டிய உணவை தேடிக் கொணரும் வழிவகைகளை அறியேன். காட்டில் செல்வதற்கான வழிகளையும் அறியேன். என் தாய் தன் கையால் காட்டிய முறைகளை மட்டுமே அறிவேன். என்னை தவிக்க விட்டுவிட்டு என் தாய் தான் மட்டும் தனியாக போய்விட்டாளே. நவமணிகள் பதித்த மணி மாலைகளை பிணித்தது போன்று நல்ல அறங்களை எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணையன் இவ்வாறு புலம்பிக் கூறினான். அது கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போன்று தேன் மலர்கள் பூத்த மரங்கள் தோறும் உள்ள மனம் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனைதோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டினிலே அழுவன போன்று கூச்சலிட்டன.
இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 211, 212 மற்றும் 213. பக்கம் எண் 211 சித்தாளி என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 213 இயற்கை கொண்ட பரிவு என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 223. பக்கம் எண் 223 குருவினா. மூன்றாவது குருவினா. காய்மணியாக முன்னர் காய்ந்தென காய்ந்தேன் உவமை உணர்த்தும் கருத்து யாது என்பதும் 5வது குருவினா. வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார் என்ற குருவினாவும் சிறுவினா. சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடஞ்சுட்டி பொருள் தருக. அதே போன்று 3வது சிறுவினா. எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். நெடுவினா. முதல் நெடுவினா. கருணையனின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உவமைகளாலும் ஒரு வகை மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க என்பது. அதற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் இடம்பெற்றுள்ளது. கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 307 வாழ்வில் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார். சிறுவினா அதற்கு கீழே. சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடஞ்சுட்டி பொருள் தருக. அடுத்து தேம்பாவணிக்குரியது பக்கம் எண் 313 காய்மணியாக முன்னர் காய்ந்தென காய்ந்தேன் உவமை உணர்த்தும் கருத்து யாது. சிறுவினா பக்கம் எண் 314 எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். நெடுவினா பக்கம் எண் 315 கருணையனின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் தம் பூக்கள் போன்ற உவமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலி விவரி என்பது. இந்த வினாவிடைகள் தான் வீட்டுப்பாடம். இதில் குருவினாக்கள் 2ஐயும் எழுதிக் கொள்ளுங்கள். குருவினா, சிறுவினா, நெடுவினா ஆகிய 5 வினாக்களையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது குருவினாக்கள் மட்டும், படிப்பது குருவினா, சிறுவினா, நெடுவினா அனைத்துமே. தெளிவுரையில் எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.